இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, கண்டிப்பா ஒரு ட்விஸ்ட் இருக்கு. பாஸ்ட்ல இருந்து ஃபியூச்சருக்கு ஸ்ட்ரெயிட் லைனா ஒரே ஒரு ரியாலிட்டி தான் நினைக்கிறோம். ஆனா மாடர்ன் சயின்ஸ் நமக்கு மல்டிபிள் ரியாலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லுது. ஸ்காடிஞ்சர் கேட் தியரி. இந்த தியரியில வர பேரலல் ரியாலிட்டி என்ன சொல்லுதுன்னா, மல்டிபிள் ரியாலிட்டி ஆஃப் வேர்ல்டு இருக்கணும், ஒரு ரியாலிட்டிக்கும் இன்னொரு ரியாலிட்டிக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்கும்னு சொல்லுது. இதுக்கு எக்ஸாம்பிளா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பாக்ஸ் உள்ள ஒரு பூனையையும் விஷத்தையும் வச்சுட்டா அந்த பூனை அந்த விஷத்தை சாப்பிட்டு செத்துரும். அப்படி இல்லைன்னா அந்த விஷத்தை சாப்பிடாம உயிரோட இருக்கும். இயற்கையின் விதிப்படி நம்ம ஏதாச்சும் ஒண்ணுதான் பார்க்க முடியும். பட் சயின்ஸ் படி ரெண்டு ரியாலிட்டி நடக்கணும். ஒரு ரியாலிட்டியில பூனை உயிரோட இருக்கும், இன்னொரு ரியாலிட்டியில பூனை செத்துரும். அதாவது பேரலல் யூனிவர்ஸ்ல இன்னொரு ரியாலிட்டி லைவா நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இந்த ஒரு மாடர்ன் வேர்ல்டுல இந்த ரியாலிட்டியை பாக்குறது சாத்தியமான்னு கேட்டீங்கன்னா, சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்றாங்கன்னா சாத்தியம் இல்லைன்னு தான் சொல்றாங்க. நம்மளால ஒரு ரியாலிட்டியை மட்டும் தான் பார்க்க முடியும். பட் நம்ம உலகத்துல நடக்கிற மல்டிபிள் ரியாலிட்டிய நம்மளால லைவா பார்க்க முடியும்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுதா? அட ஆமாங்க, கண்டிப்பா நம்மளால மல்டிபிள் ரியாலிட்டிய லைவா பார்க்க முடியும். எனக்கு பெரியார ரொம்ப பிடிக்கும், எனக்கு சுத்தமா பெரியார பிடிக்காது. டிஎம்கே எனக்கு எதிரி. டிஎம்கே மேல எந்த தப்புமே இல்ல, அவங்க ரொம்ப நல்லவங்க. தம்பி விஜயை நான் ஆதரிப்பேன், தம்பி விஜயை நான் போட்டு மெரிப்பேன். விஜயகாந்த் ஒரு நல்லவர், விஜயகாந்த் ஒரு கேடு கெட்டவர். இப்படியாப்பட்ட ஒரு மல்டிபிள் ரியாலிட்டிய ஒரே யூனிவர்ஸ்ல ஒரே வேர்ல்ட்ல ஒரு பர்சனால காமிக்க முடியும்னா அது கண்டிப்பா நம்ம சீமானனால தாங்க முடியும்.